என்னால் ஜீரணம் பண்ணிக்க முடியல. நாங்களும் கோபத்தில் அப்படியே இருந்தோம். பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா, அது அப்பாவுக்கு பிடிக்கல. ஆனால் அந்த பொண்ணு அவனோட ஓடிடணும்னு சொல்லி டிசைட் பண்ணும்போது வந்து நைட்டில் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் மோட்டர் சைக்கிள் சவுண்டு அதெல்லாம் கேட்ட உடனேயுமே எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி அவன் ரோட்டில் காரில் நின்றுருக்கான். இப்போ அவசர அவசரமாக எல்லாத்தையும் பேக்கப் பண்ணி எடுத்துகிட்டு ஓடிடுறதுன்னு முடிவு பண்ணி அப்படி சூட்கேஸை பேக்கப் பண்ணி அப்படி திரும்பும்போது கால் ஏதோ பட்டு அங்கே ஏதோ டேபிள் மேலே இருந்து எல்லாம் பொத்துன்னு கீழே விழுந்தது. அதில் பார்த்தா நிறைய ஃபோட்டோஸ் வந்தது. அதில் இந்த லெட்டரு, அதாவது இப்போ நான் சொன்னேன் அமுலுக்காக எழுதுனேன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அந்த பொண்ணு அவங்க அப்பா அந்த பொண்ணுக்காக எழுதின லெட்ரு ஒன்று இருந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா, இப்போ நான் முதல்ல அமுலுக்காக எழுதுனல வானவில்லை பார்த்தா அதுதான் அழகு, நட்சத்திரங்களை பார்த்தா அதுதான் அழகு, அப்புறம் பௌர்ணமி நிலவு, அதுக்கப்புறம் நீ பிறந்து உனக்கு மேலே அழகே இல்லை அப்படின்னு அந்த கவிதை எழுதினது. இதை பார்த்தோன்னே அவளுக்கு அப்படியே கண்ணு கலங்கி, அப்பா இவ்வளவு லவ் பண்ணிக்காரு நம்மளை, நம்ம ஒரு லவ்வுக்காக இப்படி போகிறதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சூட்கேஸை எடுத்ததை அப்படியே வச்சுட்டு, இல்லை அவர் லவர்கிட்ட போய் பேசிட்டு அப்பா சம்மதத்தோடு என்ன வேணாலும் பண்ணா ஒழிய இப்போ நம்ம ஓடுறதுக்கு சரியாக வராது, போய் சொல்லிடலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து ஹாலை கிராஸ் பண்ணும்போது பார்த்தா அப்பா ஒரு லைட்டு ரொம்ப டம்மியான லைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதில் வந்து இருட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பார்க்கும்போது அவளுக்கு தெரியுது கண்ணு கிளிட்டரிங்கோட நம்ம போக போகிறோம் ஓட போகிறோம்னு சொல்லி தெரிஞ்சு அப்பா ஃபீலிங்கில் உட்காந்துருக்காரு. அப்படின்னு ஒன்னே மெல்ல வந்து, அப்பா மன்னிச்சிடுங்க, நான் இப்படி போகணும்னு நினச்சேன், நீ எழுதின லெட்டர் படிச்சு என்னால் முடியலப்பா, அதனால் நான் போய் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், இல்லை எங்கள் அப்பாவை மீறி எனக்கு லவ்ங்கிறது பெருசு இல்லை, நான் சொல்லிட்டு வந்துடுறேன், நான் போயிட்டு வரட்டுமாப்பா அப்படின்னு அவங்க அப்பா கண்ணில் சிட்டி ஆயிடுச்சு. போய் அவனை கூப்பிட்டு வா. இந்த பொண்ணு ஒரு சின்ன ஷாக் வருவான். என்னென்ன, இல்லை என் பொண்ணு என் மேலே நான் எவ்வளோ லவ் வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டது போதும், கூப்பிட்டு அந்த பையன்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களால அதை வந்து ஒரு டிவி சீரியலில் வந்து அதை வச்சு முடித்தேன். சரி, இதோட அது முடிஞ்சிச்சா? இல்லை, இது வந்து என் ரியல் லைஃப்லையும் கன்டினியூ ஆச்சு. என்ன அப்படின்னா, ரியல் லைஃப்பில் முதல்ல கவிதை எழுதுனேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு சீரியலில் வந்து ஒரு இடத்துல கிளைமேக்ஸுக்கு வந்து அந்த சீரியலில் வந்து அதை யூஸ் பண்ணேன். லவ்வுக்கு அப்பாவுக்கும் பொண்ணுக்குள்ள என்ன நடக்குதுன்னு. ரியல் லைஃப்லேயே பொண்ணு லவ்வாக பேரில் இருந்தா என்னால் ஜீரணம் பண்ணிக்க முடியல. நானும் பொண்ணுமா 2 பேராலையும் என்னென்னா ஜாதி மதம் பணம் பொருள் இதெல்லாம் தாண்டி வேற ஒரு காரணம் இருந்தது, அதை நாங்கள் ஜீரணம் பண்ணிக்க முடியாமல் இருந்தோம். அதில் அவங்க வந்து இத்தனையும் அப்பா எப்படி லவ் பண்ணா இத்தனையும் தாண்டி லவ் தான் அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணு செப்பரேட் ஆகி போனா, நாங்களும் கோபத்தில் அப்படியே இருந்தோம். ஆனால் அப்புறம் கன்சீவ் ஆகிட்டான்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் வந்து எங்களால் தாங்கிக்க முடியல. என்ன, நம்ம பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் வளர்க்கணும், நம்மளை விட்டா இப்போ அவளுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்களே வந்து இறங்கி வந்து வாமா அப்படின்னு சொல்லி கன்சீவ் ஆன நேரத்தில் இப்படி தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சோம். அப்புறம் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதெல்லாம் தூக்குன்னு இருந்தது. அப்புறம் பூர்ணிமா தான் கூட போச்சு. அப்புறம் பையன் பிறந்திருக்கான்னு சொன்னோன்னே நான் ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அந்த குழந்தைய கையில் எடுத்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் ஒரு 3 மாதம் 4-5 மாதம் வரைக்கும் கூட ஹெல்ப்புக்கு ஆள் வேணும்னு சொல்லி வீட்டிலே இருந்தது. இப்போ டெய்லி குழந்தைய நான் எடுத்துகிட்டே இருக்கேன். இப்போ அவனுக்கு கண்ணு முழிச்சு அவன் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சு என்ன வந்து கரெக்டாக வந்து அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிக்குவான். யார் இருந்தாலும் சுற்றி வர என்ன கை காமிச்சு என்கிட்ட தான் வந்து வருவான். அந்த அளவுக்கு அவன் என்கிட்ட அட்டாச்மெண்ட் ஆகி எனக்கு அவங்ககிட்டயும் அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆகிப்போச்சு. இப்போ அவனை பார்க்காம என்னால் முடியாது, அவனுக்கும் நான் இல்லைன்னா முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு பைண்டிங் ஆகிப்போச்சு. ஸோ சினிமாவுக்கு நம்ம வந்து ஸ்கிரிப்ட் ஏதோ யோசிக்கிறோம் பண்ணுறோம், ஆனால் ரியல் லைஃப்லேயே நான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ரியல் லைஃப்லேயே வந்து இந்த மாதிரி நடந்தது. ஸோ இதை நினச்சி பார்க்கும்போது பார்த்திமா டைட்டில் வச்சுருந்தாங்கல்ல சுகமான சுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வந்து இப்போ அந்த குழந்தையை பார்க்கும்போதெல்லாம் அது ஒரு சுகமான சுமையாகவே இருந்துட்டு இருக்குது. இதை உங்கள்கிட்ட ஆசைப்பட்டப்போ ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன்.